வெந்தயக்கீரைய வச்சுண்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்றப்ப சுகர் நல்லா கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அதிகமா நானே வெந்தயக்கீரை எடுத்துன்னு இருக்கேன். கட்ட பிரிக்காம முதல்ல காம்ப கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரைய பொடி பொடியா நறுக்கிக்கலாம். எப்பல்லாம் உங்களுக்கு கீரை கிடைக்குதோ இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, 1 வாரம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு, வாரம் 3 நாள் வரைக்கும் இந்த டிஃபன் செய்யலாம். இந்த கட் பண்ண கீரைய நல்லா தண்ணீல சுத்தம் பண்ணிட்டு, ஒரு வடிகட்டல் மேல இல்லன்னா சுத்தமான காட்டன் துணி மேல நல்லா பரவ விட்டுட்டு, ஈரம் போனதுக்கப்புறம் நீங்க டப்பால வச்சு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணீங்கன்னா, நெனச்சப்பலாம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இப்போ 1 கப்புக்கு நான் மாப்பிள சம்பா அரிசியில செஞ்ச அவல் எடுத்துட்டுருக்கேன். இது கிடைக்கலன்னா, நீங்க சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். கோவக்காய், வெந்தயக்கீரை இது எல்லாமே சுகர நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். 1 கப் அவல ஒரு பேசன்ல போட்டுக்கலாம். 2 முறை நல்லா தண்ணீல சுத்தம் பண்ணிடணும் தேய்ச்சு. அதுக்கப்புறம் எந்த கப்ல நம்ம அவல் அளந்தோமோ, அதே கப்பால 1 கப்புக்கு தண்ணி எடுத்து அவல் கூட சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா நார்மல் அவல விட இந்த மாரி சிகப்பு அவல், மாப்பிள சம்பா அவல் ஊறுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும். அந்த டைம்க்குள்ள நம்ம கோவக்காவ நல்லா மெல்லிசா வெண்டைக்கா மாரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அவல் 1/2 மணி நேரம் கழிச்சு ஊறியிருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஒரு வெங்காயமும் நறுக்கி வச்சுக்கிறேன். 4 டீஸ்பூன் எண்ணெயில உப்புமாவுக்கு தாளிக்கிற மாரியே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். இந்த தாளிதம் சேர்த்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்த சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சிருக்க கோவக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால நல்லா பெரட்டி விட்டுட்டு, கையோட இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். கோவக்கா வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மாரி கோவக்காவ பொரியலா செஞ்சு கூட சாப்பிடலாம். கொஞ்சம் கோவக்கா வதங்குனதுக்கப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசால் பொடி சேர்க்கிறேன். நல்லா வாசனையா இருக்கும், டேஸ்ட்டா இருக்கும். இஞ்சி, பூண்டு விழுது சேர்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. நல்லா இதெல்லாம் பெரட்டி விட்டுட்டு, திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்ப கம்ப்ளீட்டா உங்களுக்கு கோவக்கா வெந்திருக்கும். இருந்தாலும் வெந்துதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அவல தண்ணி கூடவே சேர்த்துக்கணும். அந்த தண்ணி எல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டு மூடி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த சிகப்பு அவலோ, மாப்பிள சம்பா அவலோ நல்லாவே வெந்து குடுத்துருக்கும். இப்போ வரைக்கும் நான் வெந்தயக்கீரை போடல பாருங்க. வெந்தயக்கீரை போட்டுட்டு ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. அதனுடைய சத்துக்கள்லாம் முழுமையா நமக்கு கிடைக்காது. அவல் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியா நறுக்கி வச்சிருக்க அந்த வெந்தயக்கீரைய போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரே 1 நிமிஷம் அடுப்புல நம்ம சிம் ஃப்ளேம்ல வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்ப நிறுத்திட்டு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சூட்லயே உங்களுக்கு வெந்தயக்கீரை நல்லா வெந்திருக்கும். சுகர் அளவு நல்லா கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு இந்த மாரி சிகப்பு அவலோ, மாப்பிள சம்பா அவலோட கோவக்காவும், வெந்தயக்கீரையும் சேர்த்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிடலாம். இரவுல வெந்தயக்கீரைய தவிர்த்துட்டு மீதி பொருட்கள சேர்த்து இந்த மாரி உப்புமா செஞ்சு பாருங்க. நல்ல சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஃபுல் வீடியோ வேணா லிங்க் தரேன். இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.